ஒரு வலுவான கூட்டணியை வந்து ஏடிஎம்கே, தேமுதிக, பிஎம்கே ப்ளஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கூட்டணி அமையும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. இது போன்ற ஒரு கூட்டணி அமைந்தால் இதை எப்படி வந்து இந்த அலைன்ஸ் வந்து நாங்கள் வந்து அதை வலுவான கூட்டணியெல்லாம் பார்க்கலங்க. நம்ம தமிழ்நாட்டில் 14.4% வந்து மைனாரிட்டி டாமினன்ட் சீட்ஸ் அண்ட் பட்டியலினத்தவர்களோட சீட்டெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40% ஆஃப் சீட். 8 கோடி மக்கள் நம்மளுடைய பாப்புலேஷன். 4 கோடி மக்கள் வந்து ஓட்டர்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 3 லட்சம் கோடி மக்களுக்கு மேலே ஓட்டர்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதில் திமுகவோட டைரக்ட் பெனிஃபிஷரிஸ் அப்படின்றவங்களே வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் இருக்காங்க. கண்டிப்பாக பாஜக அங்கே போகிறதுனால வந்து சிறுபான்மையினர் ஓட்டு சுத்தமாக அவங்களுக்கு கிடைக்க போவது கிடையாது. இதில் வந்து முக்கியமாக ஒரு அங்கம் வகிக்க போகிறது யார் அப்படின்னா விஜய். விஜயோட கட்சி யாரோட ஓட்டை பிரிக்க போகுது? அது திமுகவோட ஓட்டா அஇஅதிமுகவோட ஓட்டா அப்படிங்கறத பொறுத்து இருந்துதா பார்க்கணும். புதுசா யாரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா ஆளுங்கட்சிக்கு வரக்கூடிய வந்துட்டு அப்படியே நீங்க யூகிக்கிறீங்க. அங்க வந்து அதிமுகவோட ஓட்டை தான் பிரிப்பாரு. ஏன் அப்படின்னு சொல்றேன்ட்டு கேளுங்க. அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டு வந்து அங்க போக போறது இல்லை. எல்லாருமே வந்து இந்த சைடு வந்துட போறாங்க. ஆல்ரெடி வந்துட்டாங்க. பாஜக என்னைக்கு அங்கே போச்சோ ஒட்டு மொத்தமாக வந்து சிறுபான்மையர் ஓட்டு அவங்களுக்கு போயிடுது அப்படின்னு தான் அர்த்தம். பட் அந்த சிச்சுவேஷன் இன்னொரு ஒரு அந்த நம்மளோட தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் உற்று நோக்குனீர்கள் அப்படின்னா வந்து நம்மளுடைய திரை உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை வந்து நம்ம ரொம்பவே விரும்புகிறோம். ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், ஆளுமை ஆகட்டும், இல்லை வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆகட்டும், கலைஞர் அவர்கள் கூட ஆகட்டும், இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ஆகட்டும், அந்த விஜயகாந்த் அவர்கள் கூட ஆகட்டும், அந்த சினி பேக்ரவுண்ட் அப்படின்னும் போது வந்து மக்கள் வந்து அது ரொம்ப விரும்பதான் செய்யறாங்க, அதை ரசிக்கதான் செய்யறாங்க. அப்ப கண்டிப்பா இவர் ஓரளவுக்கு வாக்கு சதவீதத்தை பிரிக்கிறதுனால அந்த டைட்டான சிச்சுவேஷன்ல தான் எனக்கு விஜய் பிடிக்கும். அதுல ஒன்றும் தப்பு இல்லையே.